இன்னைக்கு விஜய் சார் படம் கோட் மூவி காண நான் நைட்டு வந்தாச்சு. இப்போ நைட்டு வந்து இங்கேருந்து கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணி முட்டாயெல்லாம் ஆர்டர் பண்ணுறதுக்கு வந்தேன். காலைல வந்து ஒன்றும் முடியாது, காலைல வந்தேன். அப்போ இதெல்லாம் கேக்கெல்லாம் ஆர்டർ பண்ணி കൊള്ളാം കുറച്ചുകൂടെ ക്രിസ്പാക്കായിരുന്നു. കുറച്ച് ലെങ്ത് കൂടി പോയി. മ്യൂസിക് ഒക്കെ ഫൈറ്റെല്ലാം അടിപൊളി കിടില ഫൈറ്റ്. நாங்கள் எப்படி என்ன பண்ணுறது தெரியல. நான் இப்போ அடுக்கிறது கடவுள். அப்போ என்ன பண்ணுறது தெரியல. அப்போ நான் இப்படியே நடந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற வழியில் நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ நம்மளை ஆசைப்பட்டது என்ன இது நம்ம ஆசைப்பட்ட இன்னைக்கு விஜய் சார் படம் அது பார்க்கறதுக்கும் விஜய் சார் இன்னும் பார்க்கறதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது போகிற வழி நடக்கிற வழியிலெல்லாம் உன்னிக்கண்ணான்னு வந்து கூப்பிடுறதும் வந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறதும் ஒரு ஓட்டோ என்கிட்ட തറമാ ഇருக்கு ബ്രോ പടം കൊള്ളാം. അത് സൗണ്ടും കാര്യങ്ങളൊക്കെ കിടിലായിട്ട് വന്നു. BGM ഒക്കെ നല്ല കിടിലെന്നാണല്ലോ. അതൊരു നല്ല തിയേറ്ററിലേക്കാണെങ്കിൽ കിടിലായിട്ട് കിട്ടും. എന്തായാലും കൊള്ളാം. கிட்ட இப்படி வந்துருச்சு. அவன் வந்துட்டு நான் அப்படி பயந்தாச்சு. அப்போ ஏன்னு கேட்கும்போது உன்னிக்கண்ணா நீ நல்லா பண்ணணும், யார் என்ன பண்ணியும் அசியம் பேசினாலும் கமெண்ட் எழுத்துனாலும் ஒன்றும் பரவாயில்ல, நீ வீடியோ பண்ணிட்டு இருக்கு, ஒரு நாள் கண்டிப்பா விஜய் சாரை பார்க்கணும்னு சொன்னேன். விஜயோட எல்லா தானும் உண்டு. அப்போ 6-7 வருஷம் வச்சு நான் இந்த முடி வளர்த்த தாடியும் எனக்கு விஜய் சார் கூட நடிக்கணும் தான் ஆசை. அப்பப்போ மோசமாயிட்டு ரொம்ப கமெண்ட்லாம் வேலைக்கு போன சொல்லிடுது. எல்லா வேலைக்கும் உன்னிக்கான கூலி வேலைக்கு போகிறதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எல்லா வேலையும் நான் செய்வேன். சூப்பராக இருந்துச்சு. விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் செம்ம. நிறைய ட்விஸ்ட் அண்டு அப்புறம் நிறைய கேமியோஸ்லாம் சர்ப்ரைசஸாக இருக்குது. அது செம்மையாக இருந்துச்சு. ஒர்க் அவுட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஆசை சினிமா நடிக்கிறது. இப்போ கேரளாவில் பெரிய படங்களில் சின்ன வேஷம் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் பெரிய படங்கள்ல. இப்போ எனக்கு விஜய் சார் கூட நடிக்கணும் தானே ஆசை. இப்போ ராஷ்ட்ரீட்டு நிற்கிறது கொண்டு தானே இப்போ விகிலுக்கு ஆடிஷன் போன லேக்கு அதுமே என்னமோ கிடைக்கல, நம்ம டைமும் சரியில்லை. அப்போ எனக்கு ஆசை விஜய் சார் கூட நடிக்கணும்னு ஒரு ஆசை. വിജയ് അത്യാവശ്യം നല്ലപോലെ ചെയ്തിട്ടുണ്ട്. ഡയറക്ഷൻ വരെ കുഴപ്പമില്ല, VFX കുഴപ്പമില്ല. DH ടെക്നോളജി അത്യാവശ്യം നല്ലപോലെ. நல்ல சினிமா. சூப்பரா இருக்கு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் நம்பி பார்க்கலாம். ஒர்த் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இதா இருந்துச்சு, பட் செகண்ட் ஹாஃப் தூக்கி நிறுத்திட்டாங்க ப்ரோ. கிளைமாக்ஸ் அல்டிமேட். சேப்பாக சூப்பராக வச்சிருக்காங்க. கிளைமாக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அப்போ இது பார்க்கணும் மக்கள் எல்லாரும் பார்த்தா எல்லாரும் ஷேர் பண்ணணும். அப்போ கமெண்ட் பண்ணினவர் என்னை பார்த்துட்டு உடம்பு இருக்குது வைரலாகிறதுக்கு அப்படி இல்லை, ஆசை சினிமா நடிக்கணும்னு ஒரு வெறுத்தரமாக இருக்குது. அது விஜய் சார் கூட நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்கான நான் இப்படி செஞ்சேன். விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. எல்லா மேனரிசம் எல்லாமே இந்த யங் விஜய் போர்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மேனரிசம் எல்லாம் பழைய மூவியில் வர்றது எல்லாமே விஜயோட பெஸ்ட் மூவி விக்ரம் வெற்றி வேற லெவல் ப்ரோ. கடைசியில் வாய்ஸ் ஓவர் பங்கம் போட்டு தாக்கிட்டாங்க. வெரி ப்ரோ படம் எடுக்கிறோம்.